அரங்கம் சென்னை வரலாற்றின் பெருமைமிகு சின்னம். இதன் செம்மாந்த தூண்கள் காலத்தை கடந்தும் நம்மை வியக்க வைக்கும் கம்பீர கலைகள். தேசத் தலைவர்களின் சிந்தனைகளும் மகாகவி பாடிய பாடல்களும் அதன் சுவற்றை அலங்கரிக்கும் சித்திரங்கள். சரித்திரத்தின் சாட்சியாய் திராவிடத்தின் நீட்சியாய் கம்பீரமாய் விழுகிறது விக்டோரியா அரங்கம். இதன் ஒரு கல்லும் கதை பேசும், ஒவ்வொரு வளைவும் ஒரு வரலாற்றை பேசும். தமிழ்நாட்டில் கட்டிடக்கலையை பாதுகாத்ததை மெருகேற்றுவதே எங்கள் முதல்வரின் ஆட்சி. அதற்கு இந்த விக்டோரியா அரங்கமே ஒரு சாட்சி. வீரத் தலைவர் விவேகானந்தர் உரையாற்றியதும் ஹரிச்சந்திரா நாடகம் காந்தியின் மனதை மாற்றியதும் இந்த இடத்தில்தான். முத்தமிழறிஞர் கலைஞருடைய துறைக்காவியமாக மாறிய பம்மல் கே சம்பந்தம் அவருடைய மனோகரா நாடகம் அரங்கேறியதும் இந்த இடத்தில்தான். நீதி கட்சி உருவானதும் இந்த இடத்தில்தான். விக்டோரியா அரங்கம் இடிக்கப்பட இருந்த நிலையில் அதன் பழமை மாறாமல் அதை புதுப்பித்தவர் அன்றைய முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணா. அதன் பொலிவிழந்த பிறகு அதன் புதுப்பொலிவோடு 1997 அன்றைய சென்னை மேயராக இருந்த நம் திராவிட மாடலின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அது 2021 சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் மூலமாக 32 கோடியே 62 லட்சம் செலவில் வரலாற்றின் சின்னமாக நமக்கு மீண்டும் கிடைத்தது.